ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவின் Xiaomi உடைய 13 சீரிஸை February 26 இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. பட் சர்ப்ரைசிங்லி இந்த Xiaomi 13 சீரிஸ்ல ப்ரோ வேரியண்டான Xiaomi 13 ப்ரோ ஸ்மார்ட் போனை குளோபல் வேரியண்ட்ல மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்லயும் ஆக்சுவலி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்தியன் மார்க்கெட்ல சர்ப்ரைஸா லான்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த Xiaomi 13 ப்ரோ என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆக்சுவலி கேமராவை ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி சூப்பரான சில கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு வீடியோல போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Xiaomi 13 ப்ரோ பொறுத்த வரைக்கும் Xiaomi உடைய அந்த 13 சீரிஸில் ஹையர் வேரியண்ட், அதாவது ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ப்ரோ வேரியண்ட் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் நல்லா ப்ரோவாக கொடுக்கணும்ல. ஸோ ஒரு ப்ரோக்கான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி லுக் பார்க்கறதுக்கு எனக்கு ஓகேவா தான், ரொம்ப பெருசாக இதுக்கு முன்னாடி Xiaomi உடைய 12 சீரிஸ் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பில்டு குவாலிட்டியை நல்லா சாலிடாகவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பயோ செராமிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த பேக் சைட் பாடி அப்படின்றது பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸி ஃபினிஷில் தான் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற மாதிரியான ரெண்டு கலர் ஆப்ஷனில் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பில்டு குவாலிட்டி அண்ட் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்ல சாலிடான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இருக்கு. கொஞ்சம் பல்கியான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலி 230 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.35 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் ப்ரோ வேரியண்ட்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய சென்சார்ஸ்லாம் உள்ள இருக்கும். அதெல்லாம் இன்க்ளூட் பண்றதுனால தான் வெயிட் அதிகமாகும். எப்பவுமே இந்த ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் அதிகமாக, கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக, கொஞ்சம் பல்கியான ஸ்மார்ட் ஃபோனா தான் இருக்கு. பட் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பில்டு குவாலிட்டி எல்லாம் நல்லா சாலிடாவே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் ஹைலைட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே கேமரா தான். ஹைலி கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே லைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த DSLR கேமராவுக்கான லென்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்களே, ஸோ அந்த கம்பெனி வேர்ல்டு ஃபேமஸான கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த மொபைலுக்கான லென்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஹைப் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா லைக்கா கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லென்ஸ் எல்லாம் உள்ள இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக கேமரா அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ சைனா மார்க்கெட்டில் இருந்த அந்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போதுமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ரிவ்யூஸ் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருந்துச்சு. அந்த வகையில் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பக்கம் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3 கேமரா இருக்குது. அதில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, சோனியுடைய IMX989 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1 inch சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சென்சார் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லேட்டஸ்டான சோனி சென்சார் அண்ட் 1 inch சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சென்சாரும் கூட. அண்ட் அது கூட இதில் லைக்காவுடைய 23 mm கான லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா ஒரு சூப்பரான வேற லெவலான ஃபோட்டோகிராஃபி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி Xiaomi தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இது போக ரெண்டாவது கேமரா இதுவுமே 50 மெகா பிக்சலுக்கான கேமரா தான். அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 14 mm கான ஒரு லென்ஸ் ஆக்சுவலி இந்த அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்க்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக மூணாவதாக இருக்கக்கூடிய கேமரா தான் ஆக்சுவலி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான கேமரா. ஏன்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் 50 மெகா பிக்சலுக்கான 75 mm ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்ற இந்த ஒரு லென்ஸ் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லென்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டட் ஃபீச்சராகவே இருக்குது. ஏன்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு லென்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ லென்ஸ்னா இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி உள்ள இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் லைட்டாக மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகி எடுக்கும்போது இன்னும் நமக்கு அந்த ஃபோக்கல் லென்த் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். இன்னும் நமக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் இன்னும் பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு கிளாரிட்டியான இமேஜஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ்வலாக அந்த டெலிஃபோட்டோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு லென்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெலிஃபோட்டோ மட்டும் இல்லை, நமக்கு மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலியமா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளால அல்ட்ரா கிளாரிட்டியான மேக்ரோ ஷாட்ஸ், மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் மேக்ரோ ஷாட்ஸும் நம்மளால 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி 4K மேக்ரோ வீடியோ இதில் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் க்ளோஸ் ஆப்ஜெக்ட் அந்த மேக்ரோ ஷாட்ஸ், மேக்ரோ வீடியோஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் நார்மல் வீடியோவுமே இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8K வரைக்கும் எடுக்க முடியும். 8K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே 4K அப்படின்னு வரும்போது 60 FPS கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த வகையில் ஓவரால் கேமராவை பார்க்கும்போது நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், அதுவும் கேமராவில் இருக்கக்கூடிய 3 கேமராவுமே சூப்பரான கேமரா. 3 50 மெகா பிக்சலுக்கான கேமரா. அண்ட் அந்த 50 மெகா பிக்சல் கேமராவும் சும்மா கொடுக்காம நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி நல்ல லென்ஸ் லைக்காவோட கம்பைன் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு நல்ல கேமரா ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம எதிர்பார்க்கலாம். இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது இங்கேயுமே 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. பட் செல்ஃபி கேமராவை பத்தின பெரிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு அப்படின்றது மட்டும் தான் இப்போதைக்கு இன்ஃபர்மேட்டிவா
இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த செல்ஃபி கேமராவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் எக்ஸாக்டா எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இங்கே ஸ்னாப்டிராகனுடைய 8 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய த மோஸ்ட் பவர்ஃபுல்லான அந்த ப்ராசர் 4nm இந்த ப்ராசர் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல குறையே இருக்காதுங்க. நல்ல டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கேமிங் மல்டி டாஸ்கிங் எதுலையுமே குறை வைக்காத ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் இது கூட நமக்கு LPDDR 5X UFS 4.0 அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் டைப் எல்லாத்தையும் பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி லான்ச் ஆயிருக்கு. அடுத்து இந்த மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு பேட்டரி கெப்பாசிட்டியா 4820 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் பாக்ஸ்ல சார்ஜரும் இருக்கு. இது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் பண்றாங்க. அண்ட் 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓகே தான், டீசெண்டா இருக்கு. அடுத்து மொபைலுடைய டிஸ்பிளேன்னு வரும்போது இது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோ வேரியன்ட்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கர்வ்டு OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான். 6.73 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED E6 OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சப்போர்ட் அண்ட் பீக் பிரைட்னஸ் வேல்யூ 1900 நிட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல சூப்பர் பிரைட்டான அண்ட் நல்ல வைப்ரண்டான கலர்ஃபுல்லான அண்ட் குவாலிட்டியான ஒரு ப்ரோ டிஸ்பிளேவா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்கும். அதுலலாம் எந்த ஒரு குறையும் இருக்காது. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் இருக்கு. NFC சப்போர்ட் இருக்கு. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல தான் இருக்கு. பெருசா ஸ்பீக்கரை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. பட் இமேஜ்ல பார்க்கும்போது மொபைலுடைய பாட்டம்ல மட்டும்தான் அந்த ஸ்பீக்கருக்கான கிரில் இருக்கு. அண்ட் Android 13 OS-ஓட MIUI 14 ஸ்கின்னோட ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை மட்டும் தான் இந்தியன் மார்க்கெட்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. பிரைசிங் என்ன அப்படின்றத எக்ஸாக்டா அவங்க இன்னும் ரிவீல் பண்ணல. ஸோ அது இப்போ பின்னாடி தான் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் சைனால அவங்க லான்ச் பண்ண பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61,000 ரூபாய் மாதிரியான பிரைசிங்க்கு தான் சைனா மார்க்கெட்ல ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அண்ட் சைனா மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங்கை விட எப்பவுமே இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஹையரா தான் வரும். அதனால கண்டிப்பா above 60K அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் எக்ஸாக்டா என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பிரைசிங் ரிவீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், அங்க போய் செக் பண்ணிக்கங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் தெரியல அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேரியன்ட் RAM and ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கும் அப்படின்றத ரிவீல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி 12GB RAM 256GB வேரியன்ட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த வேரியன்ட்டுடைய பிரைசிங் மோஸ்ட்லி above 60K இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதான் இப்போதைக்கு எதிர்பார்ப்புகளா இருக்கு. அந்த வகையில் இப்போ ஓவரால் நாம இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அப்படி பார்த்ததுல இருந்து இந்த ஸ்பெக்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஸ்பெக் ஷீட்டோட சேர்த்து இவங்க இந்த Xiaomi 13 Proக்கு என்ன எக்ஸாக்டான பிரைஸ் செக்மெண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய பிரைசிங் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. பார்ப்போம் அவங்க செட் பண்ணக்கூடிய பிரைசிங்கை எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத.